உன் அப்பா ரிஸ்க் ராமலிங்கத்தை பார்த்துட்டு தான் இங்கே வரேன். அவர் தான் இந்த சாக்லேட்டுக்கு பில்லு போட்டு கொடுத்தாரு. 25 வருஷத்தில் எல்லாமே மாறி போச்சு. ஆனால் உன் அப்பா ஒன்று அப்படியே தான் இருக்கான். இந்த 5 ஸ்டார் சாக்லேட்டும் அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண 53 ஹை ப்ரொஃபைல் அசைன்மெண்ட்டில் ஒரு க்ளூ கூட எவனுமே ட்ரேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒருத்தன் நான் இருக்கிற ஹோட்டல் ரூம் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்னை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டான். எவன்டா அந்த புத்திசாலின்னு பார்த்து பொட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஆனால் அது நீ யாருப்பன்னு எதிர்பார்க்கல. நீயும் நானும் கடைசியாக சேர்ந்துருந்த நாள் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள 5 கைதிங்க இருந்தாங்க. ஒரு ரைட்டர், 2 எஸ்ஐ. ஸ்டேஷன் கிளாக்ல டைம் 4:45. நீ போட்டிருந்தது சிவப்பு கலர் டிஷர்ட், கருப்பு கலர் ஸ்வெட்டர். உன் லெஃப்ட் ஷூ லேஸ் அவுந்திருந்தது. மல்லிகை கடையில் வேலை செஞ்சு மூளை மங்கி போயிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் இத்தனை விஷயத்தை கவனிச்ச நீ அன்றைக்கி செஸ் கேமில் மூழ்கி இருந்தனால ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் உன்னை நேரில் பார்த்து சொல்லணுன்னு எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பேன் தெரியுமா? உனக்கு இனி மூவ் இல்லடா. செக்மேட். ராஜீவ், அப்பா கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரேன். என்னடா இதெல்லாம்? அப்பா, அது நானே உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சிருந்தேன்ப்பா. நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப ஈஸிப்பா. சேரிங் கிராஸ் ரோட்ல அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குப்பா. அங்கே புதுசாக ஏடிஎம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பின் நம்பர் தெரியுதுப்பா. அரை மணி நேரத்தில் 30 பின் நம்பர். நான் தான் 1 ஹவர்ல 100 நம்பர் மெமரைஸ் பண்ணுவேன்ல. அதுக்கப்புறம் உங்க பின்னாடியே போய் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்காக நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டெல்த் ட்ரைனிங் யூஸ் பண்ணப்பா. ஏடா ராஸ்கல், கிரிமினல் வேலை செய்யறதுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தேன். போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேனடா. என் வீட்டுல எப்படிடா பிறந்த நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. வேணாப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாதீங்கப்பா. எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு 5 ஸ்டார் கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றீங்க. நீ சம்பாதிச்சா? ராஸ்கல். அப்பா வேணாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வேணாப்பா. சோழன் எது பண்ணாலும் புத்திசாலி, நான் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன். You are a criminal. அது கூட பரவாயில்ல, செஞ்சதுக்கு வருத்தம் இல்லாம நிக்கிற பாரு. அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாதப்பா. அப்பா எனக்கு அந்த பணம் தேவைப்படுதுப்பா. அப்பா நான் சொல்றேன். I'm going to call the police. நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத. சொன்னல ஃபோன் பண்ணாத சொன்னல. உன் பையன் புத்திசாலினா உனக்கு பிடிக்கல. ஆனா பக்கத்து வீட்டு பையனா ஒல்டன் சோழன், வெரிகுட் சோழன். என்னோட பெட்டர் ரேங்க்ல வருவான் அந்த சோழன். பட் அவன் ஒரு நேச்சுரல் பட்டேன். இத்தனை வருஷமா என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அவன் 2 மாசத்துல கற்றுக்கிட்டான். அவன் மட்டும் இந்த போலீஸ் அகாடமிக்கு வந்தா என் பிள்ளையோட பெட்டர் ரேங்க்ல இருப்பான். அவ்வளோ திறமை இருக்கு அவன் கிட்ட. 5 லட்சம் ரூபாய் அவனால சம்பாதிக்க முடியுமா? ஒரு கிரைம் சீன் வந்த இடத்துக்குள்ள போன உடனே போலீஸ் என்னென்ன செக் பண்ணுவாங்க? ராஜீவ், இன்னி வரைக்கும் நான் உன்னை தேடிட்டு தான் இருந்தேன். லெட்டர் போட்டேன், ஃபோன் நம்பர் கேட்டு பார்த்தேன். ஆனால் யாருக்கும் நீ எங்கே போனேன்னு தெரியல. உன்னொரு ஃப்ரெண்டாக நினச்சி தாண்டா ரொம்ப மிஸ் பண்ண. ஆனால் நீ அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்து அதே ஈகோ, அந்த ஈகோனால உன் சொந்த அப்பாவே கொண்டு இருக்க பார்த்தியா? வாழ்க்கையில் உனக்கு இது கெட்ட நேரம்டா. சம்பந்தமே இல்லாத, எந்த தப்பு செய்யாத எங்கள் தமிழ் மக்களை கொன்னியேடா. நான் விடவே மாட்டேன். இனியும் வாழ்க்கை பூரா சிங்கப்பூர் ஜெயில தான்.
அது நடக்குதா இல்லையான்னு பாடுறான். என்னது ஜெயிலா? பிரதர், போலீஸ் தான் உன்னை காட்டி கொடுத்து லிஃப்ட்டும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. சின்ன வயசில் சாக்லேட் ஜெயிச்ச நீ இப்போ மளிகை கடையில் உப்பு மிளகா விற்றுட்ருக்க. ஆனால் நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கி இந்த உலகத்தில் யார் உயிரோடு இருக்கணும், யார் சாகணும்னு நான் முடிவு பண்ணுறதாண்டா. மளிகை கடையில் வேலை செஞ்சாலும் என்கிட்ட தோற்று தானே போனேன். நீ இன்னும் பழைய நினைப்பில் தான் இருக்கியா? இது சின்ன வயசு விளையாட்டில் சொல்ல, இது நிஜ உலகம். இந்த உலகத்தில் உன்னை விட பல மடங்கு புத்திசாலினா ப்ரூவ் பண்ணி காட்டவாட உனக்கு. என்னமோ தமிழ் மக்கள்னு ஓவர ஆடுற. இதுக்கு முன்னாடி அவங்க செத்தது என்னோட அசைன்மெண்ட்டில் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போது நான் பிளான் பண்ணி தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நீ சொன்ன இதே சிங்கப்பூரில் உன்னோட இதே தமிழ் கம்யூனிட்டியில் உனக்கு நெருங்கிய ஒருத்தரை தூக்குறேன். தூக்கிட்டு தாண்டே இந்த ஊர் விட்டு போகிறேன். தடுக்க முடியுமா உன்னால? தடுக்க முடியுமாடா உன்னால? இதுல மொத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு. வேணா ராஜீவ், இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா. அனிஷா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும்ல. பணம்லாம் நமக்குள்ள ஒரு விஷயமே இல்லை. இல்லடா, ஃபீஸ் கட்ட காசு எப்படி வந்துச்சுன்னு ஏன் மாமா கேட்பாரு. என்ன வேணா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இல்ல காம்படிஷன்ல ஜெயிச்சேன்னு சொல்லு. சரிடா, தேங்க்ஸ். ஏய் ராஜீவ், இங்க என்னடா பண்ணிருக்க? மழை பெய்ற மாதிரி இருக்கு, வா போலாம். சரி நீ போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாவுண்டா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கேமுக்கு 50,000 ரூபா. மாமா, ஏய் கண்ணா, சீக்கிரமா வந்துட்டேன். போ 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 போ, காஃபி போட்டு வச்சிருக்கேன் பாரு. ஏய் அண்ணா, காடை பார்த்தாடு. அடிங் ஜெயிச்சாம் பாரு பீட்ரு. ஏய் கொஞ்சம் அமுங்கடா. இதுக்கு என்ன சொல்ற? பீட்ரு, இதோட 2 லட்ச ரூபா பாக்கி. இன்னும் 2 நாள்ல இந்த பணம் என்னை தேடி வரலான்னு வச்சுக்க, வகுந்துரும். வாடா போலாம். பீட்ரு, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்க? கையில 10 காசு இல்ல, அவனுங்களை ஆட்டத்தை கூப்பிட்டுட்டே இருக்க. காசு கட்டலன்னா நடு ரோட்ல வச்சு சொருகிட்டு போயிடுவாங்க. குன்னூர் மணிக்கு என்னாச்சுன்னு மறந்து போச்சா? அது இல்லையா வினோது, போன வருஷம்லாம் நான் ஜெயிச்சுட்டு தானே இருந்தேன். இந்த 3 மாசமா கை விளங்கலையா வினோது? ஒரே ஒரு ஆட்டம் கூப்பிடு வினோத், அப்படியே எல்லாத்தையும் மாறிடுற வினோத். எதை வச்சு ஆடுவேன்? உன் நேரமா அவனுக்கு நல்லா தெரியும்யா. காசு கட்டலைன்னா வர மாட்டாங்கயா வினோதே. ஒரே ஒரு ஆட்டம் கூப்பிடியா? நாளைக்கு 4ஆம் தேதி 4 நமக்கு லக்கி நம்பர். விட்டதெல்லாம் எடுத்துற வினோதே. சின்ன சின்ன ஆட்டத்தெல்லாம் நீ தப்ப முடியாதியா. ஒரு பெரிய ஆட்டம் ஆனன்னு வச்சுக்கியேன், விட்டதெல்லாம் பிடிச்சிருவேன். இதை பாரு, இந்த 2 பசங்களுக்கும் நம்ம பாப்பா மேல ஒரு கண்ணு. நாளைக்கே கிளப்ல ஆட்டம் செட் பண்றேன். நீ ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? அப்புறம் என்ன, சும்மா பாப்பா பேரை சொல்லி ஆட்டத்துக்கு கூப்பிடத்தாய ஒரு ஐடியா கொடுத்தேன். குழந்தையா அது? சரி விடு, அப்புறம் இஷ்டம், நான் கிளம்புறேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்கு மாமா வீட்டுக்குள்ள சேர்க்கிற? அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அப்படி என்ன மாமா இந்த சீட்டு மேல உங்களுக்கு ஆசை? ஏய் குட்டி, வா. ஏய் வாமா, வாடுறல, வா உட்கார். இதுக்கெல்லாம் போய் அழுவியா நீ? இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் தங்கம் உனக்காக தான். 10 வருஷமா மாமா உன்னை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, நீ கேட்ட ஹேர் ட்ரையர், அப்புறம் புது பேக், ஷூ, பர்ஃப்யூம்லாம் வாங்கி கொடுத்தல. ஆனா இந்த 2-3 மாசமா ராசியே இல்லாம போச்சு பாப்பா. நீங்க ஒரு மாசம் புதுசா வாங்கி கொடுத்து எல்லாம் நல்லா செய்றீங்க. அதுக்கு அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லைன்னு சொல்றீங்க. வேணாம் மாமா, இந்த சூதாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பாப்பா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசுற? அது ஒரு கேம், இட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். அந்த கணக்கு தெரிஞ்சவன் தான் கடைசியில ஜெயிப்பான். கணக்கு தெரியாதவன் தான் சும்மா சூதாட்டம் அது இதுன்னு சொல்லி ஓலாடுத்தின. இப்ப கூட பாரு, இந்த கேம் விளையாடணும்ல. இந்த கேம்ல இந்த ஜாக்
கிளேவர் மட்டும் அவனுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் வாரி இருப்பேன். உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். நாளைக்கு ஜெயிச்சிருவான் பாப்பா, ஜெயிச்சிருவேன். பீட்டர் ஜெயிச்சிருவான். இப்போ வீட்லயே உட்காந்து விளையாடுறாங்க. நீ கிளாஸுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு ராஜு. அழாத அனிஷா. வாங்க மாமா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி என்னாச்சு மாமா? மாமா நேரமே சரியில்லை பாப்பா. 52 கார்ல எதுவும் வரக்கூடாது சரியா, அதை திரும்பி 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 வருது. ஒரே ஒரு தடவை மாமாவை பாக்கு. என்ன பீட்ரு, ஏன் இவ்வளோ ஃபீலிங்கு? அது நான் சின்ன பிள்ளையா? நீ போயா போயா போ. ஏய் கதவு முறை பயப்படாது பாப்பா. அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏய் யாருன்னு பாரு. யாரானே? அனிஷா எங்க? அவளை கூட்டு போக வந்திருக்கேன். என்னது கூட்டு போக வந்திருக்கியா? முதல்ல நீ யாரா? நீ தானே ஹெல்ப் பண்ண. ஏய் யாராவா? கை வைடா. என்னது? தில் இருந்தா ஏன் முன்னாடி கை வைடா. தோ பாரா குட்டி ரவுடி. கை வைடா. வைடா கைய. இப்ப நீ கை வைடா. வைடா கைய. பயமா இருக்குல்ல? காசு கொடுத்து கூட்டு போலாம் தான் இங்க வந்தேன். ஆனா உன் மாமா இந்த அளவுக்கு போயிட்டான். நீயே சொல்லு, போற்றவா? சொல்ல நிஷா, போற்றவா? எவ்வளவு பண்ணிருக்கமா, நான் தானே உனக்கு எல்லாமே. சொல்லு பாப்பா. அனிஷா கன்வின்ஸ் ஆகாத. பொறுக்கி உன்னை வச்சு ஆட்டம் ஆடி இருக்கான். யோசிக்காம சொல்லு. போற்றவா? போற்றவா? அதான் நான் பார்த்தேன். அவ எப்படி என்ன போட சொல்லுவா? அவங்க அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அவளை தூக்கி வளர்த்தேன். ஏதோ இந்த மாசம் கை சரியில்லை, அதனால என் தங்கத்தை வச்சு ஆடிட்டேன். அடுத்த தடவை நான் ஜெயிச்சா நான் தான் அவளை பார்க்க போறேன். நீ எப்ப சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா. அவனுக்கு பாப்பா பாப்பா வேணாம் பாப்பா, நான் உன் மாமா பாப்பா. இது அழுத்தா போதுமா? ஆனா கொஞ்சம் டைட்டா Hi, Mr. Cholan. I'm your pilot for the night. I see 3 passenger names. Ashwita Babu Ramalingam. We are ready for takeoff. Ramalingam is my father. He'll be here in few minutes. Okay. ஏதாவது சத்தம் கேட்டீங்களா? யாராவது என்னன்னு தெரியலங்க. நாங்களும் தூங்கிட்டு தான் இருந்தோம். திடீர்னு ஒரே சத்தம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சைலண்டாக இருங்க. குழந்தைய காணும், தங்கச்சியை காணும், பேத்தியை காணும். எனக்கும் தான் காணும். எனக்கு எல்லாமா இருந்தவ இப்போ காணும். அதான் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டேன். ஆனால் அவங்க உயிரோட வேணுமா வேணாமான்னு இன்னைக்கு நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க. பக்குன்னு இருக்கா? இருக்கும். உங்களெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யார் தெரியுமா? அவன்தான். ஒன்றுமே தெரியாத மளிகை கடைக்காரன்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, சோழன். சும்மா கடத்திட்டு போய் வச்சதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு கர்ப்பிணி பண்ண கழுத்தெடுத்து கொன்று இருக்கிறான். அனாதையா செத்து கிடந்த என்னோட அனிஷா ஒரு சாக்லேட்டுக்காக ஆரம்பித்த விளையாட்டு இப்போ ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அவன் வேணும், அவன் குடும்பம் வேணும். ஒவ்வொருத்தரை விடாமல் கொண்டாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். சோழனோட அப்பா ராமலிங்கம் உங்கள் கம்யூனிட்டி ஹெல்ப்பில் தான் தப்பிச்சு போயிருக்கிறாரு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் அவரை திரும்ப இங்கே வர வைக்கணும். போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 100கணக்கான கொலை செஞ்சவன். இந்த குழந்தைங்கள்லாம் கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். டேய், அனிஷாவும் ராஜீவுக்கும் இந்த கனெக்ஷன் தெரிஞ்சது நமக்கு மட்டும்தான். அப்போ அனிஷா கொண்டது யாரா? ராஜீவோட கடைசி அசைன்மெண்ட்
பெய்ஜிங்லேருந்து வந்திருக்கு. பெய்ஜிங்கா? அந்த அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு $5 million அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? மாட்ட மாட்டாங்க? வாய்ப்பே இல்லை. எல்லாமே பிட்காயின் தான். ராஜீவோட அட்டம் ஃபெயில் ஆன உடனே அவனை கொல்ல பார்த்துருக்காங்க. எப்படி சொல்கிற? அதே அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு சிங்கப்பூர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவனோட ப்ரொஃபைல். நீயும் நானும் அனிஷாவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகும்போது இதே முகத்தை நான் அங்கே பார்த்தேன். Guys, air clearance is only for 5 minutes. We have to onboard now, otherwise we'll miss the flight. யாருப்பா? என் பொண்டாட்டி தான். ஏன் பேச வேண்டியதானே? ரொம்ப அழுவா, டக்குன்னு நேரில் போயிடலாம். என்னாச்சு சோடா? ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாரு. ஸ்விட்ச் ஆஃப்? எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. நீங்கள் 2 பேர் முதல்ல கிளம்புங்க. இல்ல இல்ல, நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. சிக்னல் எல்லாம் இருந்திருக்கும், இல்ல பேட்டரி போயிருக்கும். இல்லை, ஏதோ தப்பு நடந்திருக்கு. கிளியரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் 2 பேர் முதல்ல கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் போத் them immediately. டேய், நீ கூட்டிட்டு போடா. Okay, come with me. Let's go. கிளம்புங்க. என்னது எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? மன்னிச்சிடுறா ராமு. வாங்க ராமலிங்கம், உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக எதுக்குப்பா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அப்புறம் எதுக்கு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஓடுறீங்க? சோழம் என்ன செய்யறான்னு உங்களுக்கே தெரியாதா? உங்க பையன் பண்ற தப்புக்கு எங்க பிள்ளைகள்லாம் சாகணுமா? மாமா, எங்க பிள்ளைகளை எல்லாம் கடத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் உங்க பையன் தான் காரணம் அவன் சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என் பையன் காரணமா? என்னையா சொல்றீங்க? என்ன அங்கிள், பார்த்து 25 வருஷம் ஆகுது. ராஜீவ் அடையாளம் தெரியுதா? ஏப்பா, அவரை தான் இங்க கூட்டு வந்துட்டோமே. தயவு செய்து எங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் விட்டுடுப்பா. அவசரப்படாதீங்க, இன்னொரு சின்ன வேலை மட்டும் பாக்கி இருக்கு. பச்சை சட்டை தம்பி, 7ஆம் நம்பர் வீட்டுக்கு வெளியே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரியா 2 மணிக்கு அந்த குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு சொன்னதெல்லாம் செஞ்சவடா. உனக்கு இன்னும் என்னதானா வேணும்? அவர் மட்டும்தான் வேணும். பாக்ஸ் ஓபன் பண்ற தம்பி. அங்கிள், இந்த கேம்ல உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க போய் உட்காருங்க. 2 மணிக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஆனால் நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு 2 செகண்ட் போதும். உங்களில் யாராவது ஒருத்தர், யாராக இருந்தாலும் எனக்கு ஓகே, சோழனோட அப்பாவை கொன்னுடுங்க. அழாதீங்க, பயப்பட வேணாம். இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். தைரியமாக சுடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. காட் ப்ராமிஸ். எனக்கு பொண்ணுதான் முக்கியம். சொல்லு பிங்கி. அங்கிள், அன்னைக்கு என்ன ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போனாரே, உங்க ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னாரே, அவரோட ஆளுங்க இங்க இருந்து 15 குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு வீடியோல வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் ராமலிங்கம் அங்கிளை கொண்டுட்டா அந்த குழந்தைங்க எல்லாம் விட்டுறேன்னு சொல்றாரு. ரகு மாமா துப்பாக்கியை கூட எடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பதட்டப்படாத, நான் சொல்றது செய். சொல்லுங்க அங்கிள். நம்ம கடைக்கு வெளியில ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கு, தெரியுதா? ஆமா அங்கிள். அங்க போய் அதோட டோர் ஓபன் பண்ணு. அங்கிள், டேஞ்சர்னா இருக்கே. தைரியமா ஓபன் பண்ணு, பயப்படாத. அதுல ஒரு பெரிய ஃபியூஸ் இருக்கும், அதை எடுத்துரு. அங்கிள், லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. கடைக்கு முன்னாடி ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி தெரியுதா? குட். அதுல ஏதாவது டயர் மார்க் தெரியுதா? ஆமா அங்கிள், டயர் மார்க் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணு. ஓடு, டைம் இல்லை. Load the guns, everyone.
யாரா? தெரியல. நம்ம சோல்ஜர்ஸ் யாரையும் ரீச் பண்ண முடியல. அந்த குழந்தைங்களை எங்க போனாங்கன்னு தெரியல. ஆல் யூனிட்ஸ் டவுன். சோழா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு வேற வழி தெரியல. வண்டியை திருப்பிட்டப்பா. உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நானே வண்டியை திருப்பி சொல்லியிருப்பேன். நம்ம ஆளுங்க அப்பாவை என்னென்ன பண்ண போறாங்க? நம்மலாம் ஒரே குடும்பம். அப்பா சொல்லுமா, என் செல்வமே, உனக்கு ஒண்ணு இல்லப்பா. எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ நல்லா இருப்பாப்பா, நீ நல்லா இருப்ப. உன்னை பார்த்துட்டு. என்னப்பா? உன்னை நான் பார்த்துட்டு. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இது போதியா? அப்பா, அப்பா ரத்தம்பா. அப்பா, 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 அப்பா என்ன பாச்சு? அப்பா, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களா? சொல்லுமா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்பா? நான் விஷத்தை குடிச்சிட்டப்பா. குழந்தைகளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையா?
என்னப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ 10 நிமிஷம் டைம் கேட்ட, உடனே கிளம்புறோம். ஏறுப்பா இருங்கப்பா, என்ன ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டு கூட்டு போங்கப்பா. பாரியங்களை கொண்டவங்க யார் நானே கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. அன்னைக்கு மட்டும் பிரச்சனைக்கு பயந்து நான் ஓடாம இருந்திருந்தா ராஜீவ் சின்னமுள்ள இருந்த பொழுது கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். இப்படி மிருகமா மாறி இருக்க மாட்டான். உடனே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அப்பா சொன்னதெல்லாம் போதியா? உன்னை வளர்த்தது வேணா நானா இருக்கலாம்ப்பா, ஆனா நீ அப்பா மாதிரி இல்லடா, உங்க அம்மா மாதிரி. ஐயா, ஊர்ல ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா முத ஆளா ஓடி போய் நிற்பா. அன்னைக்கெல்லாம் உங்க அம்மா மேல நான் கோவப்பட்டேன். ஆனா இந்த ராஜி மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா மாதிரி உன்ன மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்கப்பா. நீ அறிவாளிடா, கெட்டிக்கார, பலசாலி. ஆனா உன் பலவீனமே அப்பாதான்ப்பா. இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணு ஆபத்தம். அப்பா 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 எந்திரிங்கப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, நான் உங்களை காப்பாத்திடுவேன்ப்பா. அண்ணன் சொல்லுங்கண்ணே, நீங்க சொன்ன எந்திரிப்பாருண்ணே. அக்கா நீங்களும் சொல்லுங்கக்கா, நீங்க சொன்ன அவர் கண்டிப்பா எந்திரிப்பாருக்கா. யாரோ சொல்லுங்களேன். அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை விட்டு போயிடாதப்பா. சோயா, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா அப்பா எழுந்துருங்கப்பான்னு நீ அழுகுற காட்சி என் கண்ணிலேயே நிற்குதுடா. ஏண்டா, எல்லா குழந்தையும் காப்பாற்றி ஊரையே சந்தோஷப்படுத்திட்ட, ஆனால் உன் அப்பாவை காப்பாற்ற முடியலையேடா. அவரு ஒரு லூசுரா. 25 வருஷமாகவே வெள்ளந்தியாக தான் இருந்திருக்கிறாரு. ஏதோ தான் குழந்தைங்கள்லாம் காப்பாற்ற போகிறேன்னு நினச்சி டப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சு செத்து போயிட்டாரு. என்ன சொன்ன? எனக்கு கோவம் வந்தால் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதா? வாட் வாஸ் இட்? இமோஷ்னலி அன்ஸ்டேபிள். ஏன் இப்போ உனக்கு கோவம் வரல? என்னை கொல்லும் போல தோணல? டேய், நீயும் நான் இப்போ சரி சமண்டா. உன்னே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன்ல, இப்போ வாடா. நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எங்கே இருப்பேன்னு யோசிச்சு மூளையை கசக்காத. நானே சொல்கிறேன், சிட்டி டவர் 54வது மாடி. இப்போ வா.
நான் சின்ன வயசுல உன்னை சந்திச்சு நம்ம சேர்ந்து இருந்தப்போ உன்னை நான் ஃப்ரெண்டா தானடா பார்த்தேன். உனக்கு மட்டும் ஏண்டா இவ்வளோ கோபம்? ஏண்டா இவ்வளோ வெறி? நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் என் அப்பாவோட இருந்திருப்பேன், என்னோட அனீஷாவோட இருந்திருப்பேன். சின்ன வயசுல இருந்து என் வாழ்க்கை எப்பெல்லாம் நல்லா போகுதோ அப்பெல்லாம் நீ வந்து கெடுத்து விட்டு போயிடுறல. உங்க அப்பாவை கொன்னது நீ, தப்பு செய்ய ஆரம்பிச்சது நீ, உன் பொண்டாட்டி குழந்தைய ஆபத்திலே வச்சுக்கிட்டது நீ. அப்பாவியா இருந்தா ஏன் அப்பா என்னடா தப்பு செஞ்சாரு? தோக்கும் போது வலிக்குதுல்ல, எனக்கும் தாண்டா. அனிஷா சாகும்போது இதே வழியில தாண்டா நான் இருந்தேன். ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு இன்னும் இத ஒரு போட்டியா தான் பாக்குறல? ஆமாடா. சாப விட கொடுமை என்ன தெரியுமா? பழி வாங்கணுன்ற உணர்ச்சியோட சாவறதாண்டா. டேய், உன் அப்பனை சாவடிச்சு உன்னை உடைச்சிட்டேன்டா. எனக்கு அது போதும்டா. இப்ப என்ன கொல்ல தானே வந்த? கால விட்றா, விட்றா கால, விட்றா, விட்றா, என்ன விட்றா? ஆமாண்டா, நான் உன்னை கொல்ல தாண்டா போறேன். எங்க அப்பாவை கொன்னதுக்கு பழிவாங்க தாண்டா போறேன். ஆனா உன் பொண்டாட்டிய கொன்னவன் ஏதோ ஒரு ஊர்ல சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். அது உனக்கு தெரியாதுல்ல? என்னடா பாக்குற? நீ அந்த சைனாக்காரன் கிட்ட பிட்காயின் வாங்கினதும் மிஷின் ஃபெயில் ஆனோடனே அவ ஆள் அமிச்சு உன் பொண்டாட்டி கொன்னதும் எனக்கு தெரியும்டா. ஆனா நீ யோசிக்கல. மறுபடியும் கோவத்துல உன் மூளை வேலை செய்யல ராஜீவ். அனீஷாவை கொன்னவனுக்கு உன்னால அதே வலியை திரும்ப கொடுக்க முடியல. நீ போய் சொல்ற யாரா சொல்ற? என்ன தூக்குறா? தூக்குறா. குட் பை ராஜீவ். தூக்குறா. அவன் யாரா?